ஷெட்யூலிங் அல்காரிதம் பார்ப்போம். இது எப்படின்னா ஒரு ப்ராசஸை சப் ப்ராசஸை டிவைட் பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணுவோம். அதாவது எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு வரிசையா ஷெட்யூல் பண்ணுவோம். இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கும். அது எப்படின்னா வந்து இதோட ஃபர்ஸ்ட் டைமும் செகண்ட் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணா செகண்ட் ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் நமக்கு. ஸோ அப்படி நம்ம எல்லாமே ஆட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கிராண்ட் சார்ட். அப்புறம் வந்து இப்போ டேனரோட டைம் கண்டுபிடிக்கிறதுனா கட்டாடா டேனரோட டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் வந்து 3, அது மைனஸ் அதோட அரைவல் டைம் 0. அதை வச்சு நம்ம அங்க எழுதிருக்கோம். இந்த எல்லா ப்ராசஸோட டேனரோட டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த எல்லா டேக் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டேக்கை டிவைட் பண்ணா உங்களோட ஆவரேஜ் டேக் கிடைக்கும். அப்புறம் வந்து வெயிட்டிங் டைம் வந்து டேனரோட டைம் மைனஸ் பஸ் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட டேனரோட டைம் மைனஸ் பஸ் டைம் பண்ணிருக்கோம், அதோட வெயிட்டிங் டைம் கிடைக்கும். அது மாதிரி எல்லா ப்ராசஸோட டேனரோட டைம் மைனஸ் பஸ் டைம் பண்ணா அதோட வெயிட்டிங் டைம் கிடைக்கும். ஸோ அதோட ஆவரேஜ் வந்து நான் டோட்டல் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் வந்து டிவைட் பண்ணா அதோட ஆவரேஜ். சோ ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா அது சப் டாபிக்கா டிவைட் ஆயிருக்கும். அது சப் டாபிக்கா டிவைட் பண்ணி எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆர்டரை ஸ்கெட்யூல் பண்றதுதான். அதுல ஃபர்ஸ்ட் லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் நிறைய இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் ஃபர்ஸ்ட் டர்ம். சோ நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நடக்குன்னு சொல்லி போட்டுருவோம். ஒரு ப்ராசஸ் கிடைச்சா அது அரைவடை கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீஷன் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒரு பர்த் டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பர்த் டைம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட பர்த் டைம் நெக்ஸ்ட் ப்ராசஸோட நடக்கிறத ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ அதோட நெக்ஸ்ட் டிஜிட்ஸை ஆட் பண்ணிட்டே போச்சுன்னா அதை வச்சு நம்ம கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிப்போம். இது ஒரே ப்ராசஸ் தான், அதை நம்ம சப்பா டிவைட் பண்ணுறோம். ஸோ அதோட கம்ப்ளீஷன் டைம் வந்து நம்ம ஓவர். ஸோ அது வந்து பர்த் டைம் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிட்டே போறதா கம்ப்ளீஷன் டைம். சோ இத வச்சு கேன் சார்ட் போட்டுக்கலாம். சோ ப்ராசஸ் 1 நடக்குது, ப்ராசஸ் 2 நடக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் டைம் 0 to 3 போகுது. அப்புறம் 3 to 6 9. நெக்ஸ்ட் 9 plus 1 10. 10 plus 4 14. 14 plus 4 18 சொல்லியா இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கேன் சார்ட்ல நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம். சோ டர்ன் அரவுண்ட் டைம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். சோ நம்ம கம்ப்ளீஷன் டைம் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கம்ப்ளீஷன் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் டைம் இருக்க நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அத கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஃபர்ஸ்ட் அரைவல் டைம் இருக்கு, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் பண்ணா அது நம்மளோட டோட்டல் ஆகும். சோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு ப்ராசஸ் கொடுக்குறாங்களோ எவ்வளவு ப்ராசஸ் டிவைட் ஆயிருக்கோ அந்த ப்ராசஸ் எல்லாம் டிவைட் பண்றது டோட்டல் ஆகும். So average நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? The number of values of the turnaround time divided by total number of the process. So 5 process இருக்குன்னா 5 process. So average வந்து 8 நமக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே milliseconds நமக்கு கொடுக்கும். Next waiting time. So waiting time கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச turnaround time minus burst time. So waiting time வந்து இப்போ 5 hours ஓட waiting time. So turnaround time 3 minus burst time. இதை வச்சு நமக்கு எவ்வளவு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட வெயிட்டிங் டைம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம் டிவைட் பை
number of total number of the process. So 22 divided by 45. இங்கேயும் milliseconds மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் அந்த யூனிட்ஸ் ஓகே. தேங்க்யூ.